ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஜான்வரி 19த் அன்னைக்கு எங்களுடைய கல்யாண நாள். அன்னைக்கு எடுத்திருந்த ஒரு குட்டி விளாக் தான் இது. 7 வருஷம் முடிஞ்சு இப்ப தான் 8வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. நாள் அவ்ளோ வேகமா போற மாதிரி இருக்கு. ஏதோ இப்ப தான் கல்யாணம் ஆன மாதிரி தோணும். அந்த ஆல்பம் எல்லாம் பார்க்குறப்போ. அதுக்குள்ள 7 வருஷம் முடிஞ்சுட்டு. நம்ம சேனல் புதுசா பார்க்குற நெறைய பேர் இப்போலாம் அடிக்கடி கமெண்ட்ஸ்ல கேட்கிறது, உங்களுக்கு லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜான்னு தான். எங்களுக்கு லவ் மேரேஜ் கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ் தான். எல்லா வருஷமும் கல்யாண நாள் அன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்கலான்னு ஷாப்பிங் போவோம். மோஸ்ட்லி நான் சுடிதார் தான் எடுப்பேன். ஆனா, இந்த வருஷம் சாரியே வாங்கிட்டேன். கிரீன் வித் பிங்க் கலர்ல வரும். டெம்பிள் பார்டர் மாரி இருக்கும். இந்த சாரி எனக்கு பார்த்ததுமே ரொம்ப புடிச்சிருந்தது. இது செமி ரா சில்க் சாரி. நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப மொடலாம் இருக்காது. டக்குன்னு கட்டிடலாம். ஒரு வாட்டி கட்டிட்டோம்னா, அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அப்படியே நிக்கும். சீக்கிரமா கலஞ்செல்லாம் போகாது. சாரி எடுத்து வச்சதும், அப்பவே கூட போடுற ஜுவல்ஸ் எல்லாமும் எடுத்து வச்சுட்டேன். இல்லன்னா கிளம்புறப்போ எடுக்கிறேன்ற அவசரத்துல, எல்லா பொருளையும் கலச்சு போட்ட மாரி ஆயிறக்கூடாதுன்னு. எப்பவும் கிளம்புறோம்னா முதல்லயே வந்து எடுத்து வச்சுருவேன். எனக்கு தேவையான ஜுவல்ஸ், பாப்பாக்கும் பேங்கிள், கிளிப்லாம் எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு நாங்க காலையில ஒரு 10 மணிக்கு மேல வெளியில போலான்னு இருந்தோம். சின்னதா ஒரு கோல்ட் ஷாப்பிங். அதனால பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஒரு 7 மணிக்கெல்லாமும் சமைச்சு வச்சுட்டேன். நார்மல் டேஸ்ல வீட்ல இட்லி, தோசைன்னா சைட் டிஷ்க்கு ஏதாவது ஒரு சட்னி தான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டேல அதனால சரி 2, 3 சைட் டிஷ் பண்ணலான்னு இட்லி ஊத்திட்டு சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறமா என் ஹஸ்பண்ட்க்கு பால் கொழுக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி அவங்க செஞ்சு தான்னு கேட்கிற ஒரு டிஷ்னா அது இந்த பால் கொழுக்கட்டை தான். அதனால அவங்களுக்காக பால் கொழுக்கட்டை செஞ்சிருந்தேன். லாஸ்ட்டா கொஞ்சம் பருப்பு வடையும் போட்டிருந்தேன். அவ்வளதான் இன்னைக்கு சமையல் எல்லாம். ஆனா கிச்சன்ல கொஞ்சம் கிளீனிங் வேல மட்டும் பெண்டிங் இருந்தது. பாத்திரம்லாம் வாஷ் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாரி கட்டினேன். ப்ளவுஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி எதுவுமே போடல. சாரில குடுத்துருந்த ரன்னிங் ப்ளவுஸ் தான். பார்டர் இருந்தது. அத மட்டும் வச்சு அப்படியே தச்சாச்சு. இந்த லுக்கே வந்து பார்க்கறதுக்கு நீட்டா, சிம்பிளா இருந்தது. இன்னைக்கு நாங்க கோவிலுக்கு போகல. அதனால காலையிலேயே வீட்ல சாமி கும்பிட்டுலான்னு ஆல்ரெடி வச்சிருந்த பூவெல்லாம் எடுத்து மாத்திட்டு வேற பூ வச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டா பொங்கல் அப்போ போட்டிருந்த ஷார்ட்ஸ்ல அம்மா வாங்கி குடுத்த எங்களோட கல்யாணத்தப்போ வாங்கி குடுத்த குத்து விளக்கு வந்து காமிச்சிருந்தேன். நெறைய பேர் அத பார்த்துட்டு, "நீங்க திருநெல்வேலியா? திருநெல்வேலியில தான் இந்த மாரி விளக்கு வாங்கி குடுப்பாங்கன்னு" சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு திருநெல்வேலி இல்ல. சொந்த ஊர் தூத்துக்குடி தான். ஃபர்ஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா நாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். எக்ஸ்ட்ரா 2, 3 சட்னி வச்சுட்டாலே ஏதோ ஹோட்டல்ல போய் சாப்பிடுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கே இன்னைக்கு டேஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரெடியாக ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம எல்லாரோட ஃபேஸ்லயும் காமனா இருக்கிறதுனா, அது டார்க் ஸ்பாட் தான். இது நம்மளுக்கு பிம்பிள் வந்துட்டு போன தழும்பு, ரொம்ப அதிகமா வெயில்ல ஸ்கின் படுறதுனால, அதுக்கப்புறமா ஹார்மோன் சேஞ்சஸ்னாலயும் வரும். இந்த டார்க் ஸ்பாட் வந்துட்டுனா, அது அவ்வளோ ஈஸியில போகவும் செய்யாது. இத ட்ரீட் பண்றதுக்கு நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டான ப்ராடக்ட் தான் தேவை. அப்பதான் நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோவாவும், ஈவன் டோனாவும் இருக்கும். இது ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம். இதுல 100% ஆர்கானிக் டர்மரிக் இருக்கு. அது போக 10% கிளைகாலிக் ஆசிட் இருக்கு. 2% நயாசினமேட் இருக்கு. இந்த சீரம்ல நேச்சுரலான ப்ராடக்ட்டும் இருக்கு. சயன்டிஃபிக்கான ப்ராடக்ட்டுமே இருக்கு. நேச்சுரலா இந்த டார்க் ஸ்பாட் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த சீரம்ல ஹிமாலயாஸ் ஸ்வரசா டர்மரிக் இருக்கு. ஸ்வரசானா என்னன்னா கோல்ட் பிரஸ் மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. டர்மரிக்க கோல்ட் பிரஸ் மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால அதுல இருக்கிற ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். இந்த சீரம் லைட் வெயிட் ஃபார்முலால இருக்கிறதுனால ஸ்கின்ல ரொம்ப ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். இதை யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கின் நல்லா கிளியராவும், டார்க் ஸ்பாட், டல்னஸ் எல்லாம் போய் நம்மளோட ஸ்கின் நல்ல ரேடியன்ட் க்ளோவா இருக்கும். ஏன்னா இதுல 100% நேச்சுரல் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால, இந்த சீரம் ஒரு நாளைக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணணும். 2 to 3 ட்ராப்ஸ் ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியால அப்வர்ட் டைரக்ஷன்ல லைட்டா மசாஜ் பண்ணிட்டாலே ஸ்கின்ல ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். இது போட்டதுக்கு அப்புறமா சன்ஸ்கிரீனும் போட்டுக்கணும். இந்த ப்ராடக்ட் Amazon, Flipkart, Nykaa அண்ட் ஹிமாலயா வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நீங்களும் செக் பண்ணி பாருங்க. மினிமம் 30% ஆஃபர்ல இந்த ப்ராடக்ட்ட வாங்கிக்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். இப்போ ஸ்கின் கேர்லாம் முடிஞ்சது. நான் காலையிலே ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். முடியும் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிட்டு, லைட்டா சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தலலாம் பின்னிட்டேன். லாஸ்ட்டா கம்மலு, நெக்லஸ் எல்லாம் வந்து போட்டுட்டேன். அவ்வளதான். நான் ரெடி ஆயிட்டேன். பாப்பாக்கு இன்னைக்கு பட்டு பாவாடை சட்டை தான் போட்டு விட்டுருந்தோம். அழகா இருந்தது. அவ காலையிலேருந்து இந்த பர்ஸ வச்சு தான் சுத்திட்டு இருக்கா. அது உள்ள அவளோட காசெல்லாம் இருக்கு. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரியான டைம்லலாம் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். அப்போ வந்து எங்க மாமா குடுப்பாங்க. அந்த காசெல்லாம் இதுக்குள்ள வச்சிருப்பா. இன்னைக்கு ஷாப்பிங் போறதுனால அத எடுத்துட்டு வராளாமா. 3 பேருமே சூப்பரா ரெடி ஆயிட்டோம். ட்ரெஸ் வாங்க போறப்போ என் ஹஸ்பண்ட்க்குமே பிங்க் கலர்ல தான் கிடைக்குதான்னு பார்த்தோம். ஆனா ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. அந்த கலர் அந்த அளவுக்கு எதுவும் செட் ஆன மாரி இல்ல. அதனால அவங்களுக்கு வந்து டார்க் ப்ளூல ஷர்ட் வாங்கியிருந்தோம். என்னோட ஹேண்ட் பேக்ல தேவையான திங்ஸ் பாப்பாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செட் ட்ரெஸ்ஸு, எங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி, அவளுக்கு ஒரு பாட்டில்ல தண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்.
இன்னைக்கு 10 மணிக்கெல்லாம் வீட்லருந்து கிளம்பணும்னு நெனச்சிருந்தோம். அதே டைம்க்கு கரெக்ட்டா ரெடி ஆயாச்சு. ஆனா வெளியில பார்த்தா நல்ல மழை அடிச்சுட்டு இருந்தது. சரி கொஞ்ச நேரம் மழை நிக்குதான்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். டைம் ஆனது தான் ஆச்சே தவிர மழை நின்ன மாதிரி இல்ல. அதனால ஒரு 11 மணி போல வீட்லருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ஜோர்ன்னு எங்க ஊர்ல மழை பெஞ்சது. லாஸ்ட் ஒரு 2, 3 நாளா லைட்டா அப்பப்போ வந்து சாரல் மழை மாரி தூறிட்டே இருந்தது. அது ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஆனா இன்னைக்கு தான் நல்ல மழை. இன்னைக்கு இந்த மழையில கார வெளியில எடுத்துட்டு வந்ததுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கார் வந்து ரொம்ப நாளா வாஷ் பண்ணாம வச்சுட்டே இருந்தோம். இன்னைக்கு வந்து நல்லா ஃபுல்லா கிளீன் ஆயிட்டு இந்த மழையில எடுத்துட்டு வந்ததுனால. இன்னைக்கு நாங்க வாங்கணும்னு நெனச்சுட்டு வந்த தங்க நகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக ஒரு பிரேஸ்லெட் வாங்க போறோம். இது சடனா பிளான் பண்ணி வாங்க வந்ததெல்லாம் இல்ல. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கணும்னு நெனச்சது. ஆனிவர்சரி வரப்போதுல, அந்த ஸ்பெஷல் டேல வாங்கிக்கலான்ற மாரி கொஞ்ச நாள் தள்ளி போட்டு இன்னைக்கு வாங்க வந்திருக்கோம். நான் முன்னாடி எப்பவும் கையில ஒரு சில்வர் பேங்கிள் போட்டிருப்பேன். அது வந்து இப்போ உடைஞ்சிருச்சு. அதுக்கு பதிலா தான் சரி கையிலேயே ரஃப் யூஸ்க்கு டெய்லி போடுறதுக்கு செட் ஆகுற மாதிரி பிரேஸ்லெட்டா பார்த்து இன்னைக்கு செலக்ட் பண்ணலான்னு இருந்தேன். வெயிட்டு 1 பவுன்லேருந்து 1 1/2 பவுனுக்குள்ள இருக்கிற மாரி இருந்தா கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரியே வாங்கிக்கலான்ற மாரி தான் நாங்க யோசிச்சு வந்திருந்தோம். அவங்களும் வந்து ஒரு ஒரு பிரேஸ்லெட் மாடலா வந்து எடுத்து காமிச்சாங்க. ஆனா காமிக்கிற முக்காவாசி கலெக்ஷன்ஸ் வந்து லைட் வெயிட் தான். எல்லாமே வந்து 1 பவுனுக்கு உள்ள 6 கிராம், 7 கிராம் அதிலேயே தான் நெறைய மாடல் இருந்தது. நாங்க எப்போ கோல்டு வாங்க வந்தாலும், வாங்குறப்போ ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாத மாரி பார்த்து பிளெயின் கோல்டா இருக்கிற மாரி தான் செலக்ட் பண்ணுவோம். எனக்கு அந்த மாரியே தான் வந்து காமிக்க சொல்லியிருந்தோம். ஒரு 30, 40 பிரேஸ்லெட் கிட்ட காமிச்சிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு பார்த்த எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு புடிக்கல. கேஸ்டிங் மாடல்ல வர மாரியான பிரேஸ்லெட்ஸ்லாம் கொஞ்சம் புடிச்சிருந்தது. அதனால அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் திருப்பி காமிச்சாங்க. அதுல ஒரு 4 பிரேஸ்லெட் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறமா செலக்ட் பண்ண அந்த பிரேஸ்லெட் எல்லாத்தையும் ஒண்ணொன்னா கையில போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது எப்படி இருக்குன்ற மாரி. நார்மலா நான் ஒரு சாரி வாங்க போனாலே, அந்த கலர் ஆல்ரெடி இருக்கா? நமக்கு செட் ஆகுமா? மாடல் எப்படி இருக்கு? அப்படி இப்படின்னு பார்த்து ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆனா தான் அந்த சாரியே வாங்குவேன். இது கோல்ட் ஜுவல்ஸ்னா சொல்லவே வேணாம். நம்மளுக்கு பிடிக்கலன்னா கொண்டுட்டு வந்து ரிட்டர்ன் எல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி கோல்டுல வாங்குற ஜுவல்ஸ் ரொம்ப நாளைக்கு பிய்யாம உழைச்சா தான் நல்லாருக்கும். அதனால நான் ரொம்ப மாடர்னா, ஃபேன்சியா இருக்கிற மாரியான பிரேஸ்லெட் எல்லாம் சூஸ் பண்ணல. ஃபுல்லாவே வந்து கேஸ்டிங் மாடல் தான். இந்த ட்ரேல இருக்கிற 6 பிரேஸ்லெட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இதோட வெயிட் எல்லாம் 8 கிராம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. 1 8, 1 10, 1 12 அந்த மாரி. 1 பவுன்லேருந்து 1 1/2 பவுனுக்குள்ள வர மாரி இருந்தது. அதனால 6 பிரேஸ்லெட்டுமே கையில வச்சு பார்த்தேன். என்னோட கைக்கு எது செட் ஆகுது, எது செட் ஆகாது, எது குத்துற மாதிரி இருக்கு, அதெல்லாம் வச்சு பார்த்தேன். இந்த பாப்பாவெல்லாம் அடிக்கடி தூக்குவேன். எதுவும் மேலலாம் கீச்சி விட்டுறக்கூடாது. மெயினா அதுவும் வந்து பார்க்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்ததும் புடிச்ச பிரேஸ்லெட்னா, இந்த லைட்டா ஹூக் மாடல்ல இருக்குல்ல, இந்த பிரேஸ்லெட் தான். இது ஃபுல்லாவே வந்து அதே மாடல் தான் வரும். எண்டுல செயின் எதுவுமே வராது. லாஸ்ட்ல அந்த ஹூக் மட்டும் இருக்கும். ஆனா, இது கையில போடுறப்பலாம் வந்து பெருசா குத்தலாம் இல்ல. ஆனா வந்து தலை இழுக்கிறப்போ கண்டிப்பா அந்த முடியிலலாம் புடிச்சு இழுக்கும். அது மாரி ட்ரெஸ்லலாம் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. அதனால சரி அது வேணான்னு லாஸ்ட்டா இந்த லீஃப் மாதிரி மாடல்ல இருக்குல்ல, இந்த பிரேஸ்லெட்டே சூஸ் பண்ணிட்டேன். இதில கையிலயுமே போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து நல்லா செட் ஆன மாரி தான் இருந்தது. இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட்டு 11 கிராம் கிட்ட இருந்தது. நாங்க வாங்க போன அன்னைக்கு 1 கிராம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 7,435. இப்போ 1 பவுன் தங்கம் வாங்கணும்னா ரூ. 60,000 வருது. அது போக வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நாங்க வாங்குன பிரேஸ்லெட் மாடலுக்கு வேஸ்டேஜ் 18.6% சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டா பில் போடுறப்போ கொஞ்சம் வேஸ்டேஜ் மட்டும் கம்மி பண்ணாங்க. அவங்க பில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல சைட்லயே வந்து பேங்கிள் மாடல் பிரேஸ்லெட்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட் தான். எல்லாமே வந்து 2 பவுன், 1 1/4 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. ஆனா டெய்லி யூஸ் எல்லாம் பண்ண முடியாது. சீக்கிரமா வந்து சப்பி போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. நைட்டு தூங்குறப்போலாம் போடக்கூடாதுன்ற மாரி சொன்னாங்க. எங்களுக்கு வாங்குறதெல்லாம் ஐடியா இல்ல. நான் சும்மா கொஞ்ச நேரம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நாங்க பிரேஸ்லெட் பில் போட்டு வாங்கிட்டு, அப்படியே நேரா சில்வர் செக்ஷன் வந்துட்டோம். இப்பலாம் வந்து சில்வர்லேயே கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரீஸ்லாம் நெறைய வருது. வேற வேற மாடல்ல பார்க்கறதுக்குமே அழகா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வாங்குனதில்ல. எல்லா வாட்டியும் கடைக்கு போறப்போ பார்ப்பேன். இந்த வாட்டியும் வந்து பிரைஸ் எல்லாம் என்ன? இத ரிட்டர்ன் குடுக்குறப்போ என்ன ரேட்டுக்கு எடுப்பீங்க? நீங்களே பாலிஷ் பண்ணி குடுப்பீங்களா? பாலிஷ் பண்றப்போ எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவீங்க? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா, எனக்கு இது வாங்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா, ரேட் வந்து ஒரு ஒரு நெக்லஸுமே வந்து ரூ. 6,000 ரூ. 7,000 இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டோன்ஸ் இருக்கிற நெக்லஸ் வந்து இதோட ரேட் ரூ. 7,000 சொன்னாங்க. செட்டா கம்மலோட வந்துரும். வீடியோல அந்த அளவுக்கு அது அழகா தெரியல. ஏன்னா, அங்க இருக்கிற லைட்டிங்னால. பட் நேர்ல பார்க்குறப்போ ரொம்ப அழகா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு சூப்பர்பா இருந்தது.
எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இதுவரைக்கும் இந்த மாரியான சில்வர், கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரீஸ் வந்து யூஸ் பண்ணது இல்ல. இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் நீங்க இந்த மாரியான ஜுவல்லரீஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ரிட்டர்ன் குடுக்குறப்போ எப்படி எடுக்குறாங்க? வாங்குன ரேட்டுக்கே எடுக்குறாங்களா? போய் பாலிஷ் பண்றதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகுது? எவ்வளோ நாளுக்கு ஒரு வாட்டி பாலிஷ் பண்ண வேண்டியிருக்கு? அந்த மாரியான டீட்டெயில்ஸ் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நெக்லஸ் மட்டும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுன்றதுனால லைட்டா போட்டு பார்த்தேன். ஆனா அத வாங்கலாம் இல்ல. அப்புறமா பாப்பாக்கு சில்வர்ல ரிங் வாங்கலான்னு வந்திருந்தோம். பாப்பாக்கு இது கையில ரிங் போடுறதுக்குன்னு இப்ப ரொம்ப ஆசைப்படுறா. நான் கையில போட்டுக்கிறத பார்த்து, "நீ மட்டும் போட்டுருக்க, எனக்கு ஏன் போட்டு விடலன்லாம்?" கேட்க ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு கோல்ட் ரிங் இருக்கு. ஆனா அது கையில போட்டு விட்டாலும் சின்ன குழந்தை தானே சில நேரம் அதெல்லாம் கழட்டி வச்சு விளையாடிட்டு இருக்கா. அதுவும் கையில போட்ட ரிங்க நம்ம திருப்பி வாங்குறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிருது. தங்கம் விக்கிற விலைக்கு அத தொலைச்சுட்டா அவ்வளதான். அவக்கு போட்டு விட்டுட்டாலே கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கு. கையில போட்டிருக்காளா, போட்டிருக்காளான்னு அப்பப்போ பார்க்குற மாரி இருக்கு. சரி அதனால சில்வர்ல ரிங் வாங்கி குடுத்துடலாம். இதுனா கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும்னு, இன்னைக்கு அவளுக்காக தான் ரிங் எல்லாம் பார்த்தோம். பாப்பாவோட கை சைஸ்க்கு செட் ஆகுற மாரி இன்னைக்கு மோதிரம் கிடைக்கல. அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருந்தது. சரி அதனால இன்னைக்கு 1 மட்டும் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு. கொஞ்ச நாளைக்கு நூல் சுத்தி போட்டு விட்டுக்கலான்ற மாரி 1 மட்டும் வாங்கிடலான்னு ஒரு 4, 5 ரிங் செலக்ட் பண்ணோம். அவளே வந்து அவளுக்கு புடிச்சதா ஒரு சைட்ல எடுத்து வச்சுட்டு இருந்தா. ஸ்டோன்ஸ் இல்லாம பிளெயினா இருக்கிற ரிங் எல்லாம் ரேட் கம்மியா இருந்தது. ரூ. 300, ரூ. 200 அதிலேயே இருந்தது. சின்ன சின்ன ரிங் எல்லாம். ஆனா ஸ்டோன்ஸ் இருக்கிறது வந்து எல்லாம் ரூ. 700, ரூ. 1000 நான் கூட முன்னாடி சின்ன சின்னதா ஸ்டோன்ஸ் வச்சுலாம் வாங்கியிருக்கேன். எப்பவுமே வாங்குறப்போ அந்த ரூ. 600, ரூ. 500 அதில தான் வாங்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு பார்க்குறப்போ எல்லாமே ரேட் ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. அவளுக்கு ஒரே ஒரு ரிங் மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம். ரேட் ரூ. 600 கிட்ட வந்தது. இன்னைக்கு நல்லபடியா கோல்ட் ஷாப்பிங் முடிஞ்சது. கடையிலேருந்து நாங்க வெளியில வரப்போ 1 மணி கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு வீட்ல லஞ்ச் எல்லாம் எதுவும் சமைக்கல. பிரேக்ஃபாஸ்ட்டோ சமைச்சதோட சரி. லஞ்ச் இன்னைக்கு வெளியில தான் 2 பேரும் பிரியாணி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நேரா பேக்கரிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் கேக் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. இன்னைக்கு எங்க மாமா வீட்டுக்கும் போவோம், அம்மா வீட்டுக்கும் போவோம். அதனால 2 வீட்டுக்கும் தனித்தனியா கேக் எல்லாம் வாங்கிடலான்னு வாங்கிட்டு இருந்தோம். கட் பண்ற மாரியான கேக்லாம் வாங்கல. தனித்தனியா பீசஸ்ல இருக்கும்ல அதுதான். ஃபர்ஸ்ட்டு எங்க மாமா வீட்டுக்கு தான் போக போறோம். பாப்பா எப்பவோ மதியம் டைம் ஆச்சுனாலே தூங்குவா. ஸ்கூல்லயுமே அந்த டைம்க்கு தூங்க வைப்பாங்க. இன்னைக்கு தூங்கவே இல்லன்றதுனால அவ டயர்ட் ஆயி அங்க போனதும் நல்லா படுத்து தூங்கிட்டா. அவ எந்திரிச்சதுக்கு அப்புறமா மாமா கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அங்க பேசிட்டு, ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேல நேரா அப்படியே அம்மா வீட்டுக்கும் போய் கேக் குடுத்துட்டு வந்தோம். அன்னைக்கு டே வந்து இந்த மாரி தான் போச்சு. இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.